இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருப்போம். சித்தார்த்தர், புத்தர் இல்லையா, அவர் எப்படி ஞானம் பெற்றார்? நான் அதை அப்படியே நாங்கள் படிக்கும்போது ஒரு பாட்டாகவே இப்படி வாசிட்டு போவோம். ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, ரோட்டில் போகும்போது ஸ்கூலுக்கு போகிறப்ப வரப்போ அது பாடிக்கிட்டே போவோம் இல்லையா. புத்தர் கயை என்னும் இடத்தில் போதி மரத்தடியில் மெய்யறிவு பெற்றார்னு பாடுவோம் நாங்கள். புத்தர் கயை என்னும் இடத்தில் போதி மரத்தடியில் மெய்யறிவு பெற்றார், இப்படி பாடிக்கிட்டே போவோம் ஞாபகம் வச்சுறதுக்காக. அவர் கயாங்கிற இடத்துல ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்து ஆழ்ந்த தியானம் செய்து மெய் அறிவினை, உண்மையை தெரிந்து கொண்டார். உண்மையை தெரிந்து கொண்டார். ஞானத்தை பெற்றுக்கொண்டார். ஞானத்தை பெற்றுக்கொண்டார். ஞானம்னா என்ன? அது ஒரு மனுஷனை எப்படி நல்வழிப்படுத்தும்? ஞானம்னா என்ன? மனுஷனுக்கு தேவையா தேவையில்லையா? இந்த கருத்தை நம்மளுக்கு தியானிக்க போகிறோம். நம்ம ஞானம்னா என்ன, இதை பற்றி விவரம் என்ன சொல்லுகிறது பற்றி நம்ம தியானிக்க போகிறோம் இன்னைக்கு. தூய பவுலடிகாருடைய கூற்று இது. 1 கொரிந்தியர் 22வது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் திருவசனம் இது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். இதை நம்ம எல்லாம் ஆழ்ந்து கவனிக்கணும். இந்த வார்த்தையை திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள், கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், யூதரானாலும் கிரேக்கரானாலும், நீங்க யாரா இருங்க, கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கின்றார். இப்போ ஞானம் என்பது எது? கிறிஸ்து. கடவுளுடைய வல்லமை எது? கிறிஸ்து. அப்போ எவன் ஒருவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறானோ, எவன் ஒருவன் கிறிஸ்து யார் என தெரிந்து கொள்கிறானோ, எவன் ஒருவன் நம்முடைய சக்தி, நமக்கான வல்லமை, நமக்கான ஆற்றல் எல்லாம் இயேசு கிறிஸ்து என தெரிந்து கொள்கிறானோ, அவன்தான் ஞானி. அழைக்கப்பட்டவர் யூதரானாலும் கிரேக்கரானாலும் யாராக இருந்தாலும் சரிதான், கிறிஸ்து கடவுளுடைய வல்லமையாகவும் ஞானமாகவும் இருக்கிறார். பல சிந்திக்கணும். நம்ம இன்றைய வாசகங்கள் அந்த ஞானத்தை தேடி வாங்க என்று நம்மெல்லாம் அழைக்குது. இன்னைக்கு நீங்கள் ஞானியராக இருங்க, ஞானத்தை தேடி வாங்க, விலகி போகாதீங்க. இன்றைய முதல் வாசகம், அற்புதமான முதல் வாசகம். இன்னைக்கு நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். ஞானம் தனக்கென ஒரு வீட்டை கட்டி இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த உலகத்தையே ஆளும் பரம்பொருள், அரூபமான இறைவன், உருவமில்லா இறைவன், ஒரு டக்குன்னு அது வார்த்தை வரமாதிரி பாருங்க. வீரமாமுனிவர் ஜோசப் கான்ஸ்டைன் ஃபெஸ்கி அவர் ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூலில்
திருக்காவலூர் கலம்பகம்னு பேர். அவர் அந்த நூலில் இப்படி வரும்: உருவிலான் உருவாகி உலகில் ஒரு மகன் உதிக்க கருவிலா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆயினையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாதை போற்றி பாடுவார். உருவிலான் உருவாகி, அவர் கடவுளுக்கு உருவம் கிடையாது. அப்படிப்பட்ட பரம்பொருள், அப்படிப்பட்ட ஒரே ஏக சக்தி ஒரு மனுஷனா பிறந்த உலகத்தில் வந்தாரா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த மனித உருவுக்கு அன்னை மரியாள் வழி கடவுளை பயன்படுத்தினார் கருவியாக. அந்த ஞானம், அந்த உரு, அந்த இறைவன், அந்த இறை மகன், அந்த மெஸ்ஸி, அந்த தாவீதுடைய மகன், பாருங்க, ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்குதான். அந்த ஞானம் நம்ம எல்லோரையும் அழைக்குதான். எதற்கு? வாங்க, நான் விருந்து ரெடி பண்ணியிருக்கிறேன், வந்து என்ன பண்ணுங்க, அந்த விருந்தில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள். மதிகேடருக்கு அழைப்பு விடுக்கிறது ஞானம். வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள். ஞானம் ஒவ்வொருவரையும் அழைக்குது. நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்திருக்கும் திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள். உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள். நீங்கள் இப்பொழுது வாழணுமா? வாழுதுன்னா அப்படி திண்டு சாவது கிடையாது. அது வாழ்க்கை, நல்வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை, ஆண்டவர் காட்டிய பாதையிலே வாழ்கின்ற வாழ்க்கை. நீங்கள் வாழ வேண்டுமா? நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் தரும் ரசத்தை பருகுங்கள். ஞானம் அழைப்பு விடுக்கிறது சகோதரர்களே, ஞானம் கூப்பிடுறது. இன்றைக்கு அதே அழைப்பினை தான் அன்று நீதிமொழிகள் ஆசிரியர் கூறிய அந்த தீர்க்க தரிசனம் சொல்லாமல தாராளமாக சொல்லலாம். இங்கே கண் முன்பாக இருந்து ஏசப்பரம் அழைக்கிறார் பாருங்க. யோவான் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரம். வாழ்வு தரும் உணவு நானே. ஞானம் யாரு? வாசம் இல்லையா? ஏசப்பதான் ஞானம். கடவுளுடைய வல்லமை யாரு? ஏசப்பதான் வல்லமை. அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் கடவுளுடைய வல்லமை யாரு? கிறிஸ்து. கடவுளுடைய ஞானம் யாரு? கிறிஸ்து. ஞானம் அழைக்கிறது. எவ்வாறு முதல் வாசகத்தில் நீதிமொழிகளிலே நம்ம எல்லாம் ஞானம் அழைத்ததோ அது தீர்க்க தரிசனமாக அது இங்கே இயேசு நிறைவேறுது பாருங்க. வார்த்தை இங்கே இயேசு அழைக்கிறார். நானே வாழ்வு தரும் உணவு, நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு. இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே சாக மாட்டார். இதை உண்மையாகவே ஞானம் கொண்டவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஐயோ, ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய ரத்தம், எசப்போட திரு நற்கருணை புரிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அதை புரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க எங்கள் பரிசேயர்கள். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க முடியும்? சதையை கத்தி வச்சு அறுத்து ஆள் ஒரு பீஸ் கொடுப்பாரா? இதுதான் மடமை. இதுதான் முதல் நீங்கள் மதிகேடராக இருக்காதீர்கள், பேதமையை விட்டு விலகுங்கள். பேதமைனா அந்த மடத்தனத்தை விட்டு வெளியே வாங்க. பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள். ஏசப்பர் கேட்குற கேள்வி பாருங்க. இவர் எப்படி கேட்கல மனுஷன் நினைக்கிறாங்க, இவர் எப்படி சதையை கொடுக்க முடியும்? இயேசு அவர்களிடம் இந்த உடலை, இந்த ரத்தத்தை நீங்கள் குடிக்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டீங்க? நீங்கள் இரக்கமா நிலை வாழ்வை கொண்டிருப்பீர்கள். ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய ரத்தம் நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்கக்கூடியது. நற்செய்தி சொல்லுகிறது, உடலை கொல்பவருக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவை கொல்பவருக்கே அஞ்சுங்கள். அந்த ஆன்மாவை காக்க வல்லது ஆண்டவருடைய திருவுடல், திரு ரத்தம். இன்னொன்று, என் சதை உண்மையான உணவு, என் ரத்தம் உண்மையான பானம், எனது சதையை ரத்தத்தை குடிப்போர். இந்த வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தை கிரேக்கத்தில்
துரைக்கேங்கிற வார்த்தையில் என் ரத்தத்தை சதையை உண்டு. அந்த வார்த்தை, அந்த உண்டு சாப்பிட்றது என்பது அந்த வார்த்தை வந்து கிரேக், அதாவது மூலமொழியில் கிரீக்கில் துரைக்கேங்கிற வார்த்தையில் வரும். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கு பொருள் எப்படி சொல்ல முடியும்? உதாரணம், அதை வந்து ஒரு செய்கை மூலமாக சொல்ல முடியும். அது நம்ம பொருள் சரியாக அப்படி புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் ஒரு கரும்பு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கரும்பினுடைய சுவையை நீங்கள் முழுமையாக சாப்பிடணும்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த அந்த கரும்பு துண்டு அப்படியே காஞ்சி போகிற வரைக்கும் மொள்ளுவோம். நம்ம அதை மென்று அந்த ஒரு சாரை உறிஞ்சி குடிச்சு இன்னும் மொள்ளுவோம். மென்று ஒன்றும் இல்லாமல் வெறும் சக்கை பூன் துப்புவும் பாருங்க. அந்த செயலுக்குத்தான் துரைக்கே. அதாவது ஒரு ஒரு வெறித்தனமாக உண்பது. என் ஆண்டவருடைய உடல், என் ஆண்டோட ரத்தம் எனக்கு வேணும் என்று அந்த முழு விசுவாசத்தோடு அந்த அந்த ஆண்டோடைய ரத்தத்தை, அதனுடைய உடலை முழு விசுவாசத்தோடு சாப்பிட்றது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். துரைக்கிற வார்த்தைக்கு தான் அர்த்தம். அப்படியே மென்று தின்பது, அப்படி வெறித்தனமாக சாப்பிட்றவங்க அந்த மாதிரி. அந்த அளவுக்கு நாம் ஆண்டவர் மேல் நற்கருணை மேலே அன்பு கொண்டிருக்க வேண்டும். அதான் பைபிள் சொல்லுது நம்மகிட்ட. என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்போர் என் கூடவே இருப்பான். சொல்கிற வார்த்தையை வார்த்தை பாருங்க. நானும் அவருடன் இருந்திருப்பேன். அவங்க என்ன பண்ணாங்க? என் கூடவே இருப்பாங்க. நானும் அவரால் வாழ்கிறேன். அப்போ அனுப்புனார் இல்லையா? என்னை உண்போர் என்னால் வாழ்வர். வார்த்தையை பாருங்க, வார்த்தையை பாருங்க. எப்பவுமே எங்களுடைய பங்குல நற்கருணை நோயாளிகள் நற்கருணை கொடுப்போம். நாங்கள் எப்பவுமே கொடுப்போம். முதல் திங்கட்கிழமை நோயாளிகளுக்கு நன்மை கொடுக்கறது வழக்கம். அப்புறம் வழக்கமாக கொடுக்க போகும்பொழுது ஒரு வீட்டில் ஒரு வயசான பாட்டி, கிட்டத்தட்ட உங்களுக்கு 90 வயசுக்கு மேலே இருக்கும். ரொம்ப வயசான பாட்டி, நடக்க முடியாது, கட்டில் தான் படுத்துருப்பாங்க. அவங்க நான் வந்து அடிக்கடி விசிட்டிங் ஜஸ்ட் போகும்பொழுது அந்த பாட்டிமா கேட்பாங்க, எப்பா ஃபாதர் எப்போ வருவார், எப்போ நன்மை கொடுப்பாரு? பாட்டிமா மாதத்தில் முதல் திங்கக்கிழமை வருவார் பாட்டிமா சொல்லும்போது, உனக்கு எத்தனை நாள் இருக்குது? பாட்டிமா கேட்பாங்க. அவங்க மகன், அவருக்கும் வயசு ஆயிடுச்சு, அவர் அதான் அவங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கார். 2 பேர் தான் குடும்பத்தில். அந்த ஐயா சொல்லுவார், அகஸ்டின் எங்கள் அம்மாவுக்கு நற்கருணைன்னா அவ்வளோ உசுறு அகஸ்டின். ஏசப்பா வாங்கும்போது அந்த அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஆண்டவர் நம்ம வாங்குறேன்னு நடக்க முடியாது. கோயிலுக்கு அவங்க பூசைக்கு போய் அது ஆச்சு, வருஷம் கணக்கு ஆச்சு. நன்மை வாங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏசப்பா என் கூடவே இருந்து காப்பாற்றுற அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு. அகஸ்டின் நீங்கள் தப்பா சார், என்ன சார் தப்பன்னைக்கு என்ன இருக்குது? அந்த தாய்க்கு நன்மை மேலே இருக்கின்ற ஒரு எதோ பாருங்க. அதுதான் சொன்னேன் இல்லையா? துரைக்கே ஆண்டவரை ஆவலோடு பெற்று சாப்பிடுவது, நற்கருணை முழு விசுவாசம் கொள்வது. என் ஆண்டவர் ஏசப்பா என் கூட வராரு, ஏசப்பா என்னுடைய உடம்புல உயிரில் குடிகொள்கிறாரு, அந்த ஒரு விசுவாசம். இதுதான் என் ஞானம். இதுதான் ஞானம். இதுதான் ஞானம். இதை தவிர்த்து வேறு ஞானம் சொல்லுங்க பாப்பா. நீங்கள் அருள் வாக்கு இணையதளத்தில் அடிக்கடி போய் வாசிப்பேன். நான் அந்த வாசகங்களும் வாசிப்பேன், மறைவுகளும் வாசிப்பேன், பழக்கம் உண்டு எனக்கு. அப்படி நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு நிகழ்வு அதில் அங்கே வந்துச்சு. 20ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேலாக செஸ் சபையினுடைய தலைவராக ஜப்பானை சேர்ந்த அருட்தந்தை பெட்ரோ அருப்பேங்கிற ஒரு ஃபாதர் இருந்தார். செஸ் சபையினுடைய தலைவராக இருந்தார். அவர் தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் 2ஆம் உலகப் போரில் அந்த ஹிரோஷிமா நாகாசாகி குண்டு வெடிப்பு நடந்துச்சு இல்லைங்களா? அணுகுண்டு வீசிய அந்த நிகழ்வு நடந்தது. கிட்டத்தட்ட 80,000 பேர் அங்கே இறந்து போனார்களாம். இதில் கொடிய விஷயம், 80,000 பேர் அமெரிக்க இராணுவத்தால் அந்த குண்டு போன்று அணுகுண்டு வீசப்பட்டு அங்கே இறந்து போனார்கள். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் கை கால்களை இழந்து ஊனமுற்று எல்லாம் இப்படி அங்கே கஷ்டப்பட்டாங்க. அருட்தந்தை அருப்பே அவர்கள் என்ன பண்ணார்? இந்த மக்களுக்கு நன்மை கொடுக்கறது, அவங்களுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்கறது, பிள்ளைகளை போய் பார்க்கறது, இதயத்தை முழு நேர பணியாக செஞ்சார் அவர். அப்பொழுது இந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறுமி
அவருக்கு பழக்கமான அதுவும் அந்த குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி அந்த அந்த குழந்தை. அந்த குழந்தையுடைய பெயர் நகமுராசன் என்ற ஒரு சிறுமி. 12 வயது நிரம்பிய ஒரு சின்ன குழந்தை. அவர் நன்மை கொடுக்கணும்னு நன்மை வாங்கணும் அந்த குழந்தைக்கு ஆசை. என்ன பண்ணுறாங்க, அதை கேள்விப்பட்டு நன்மை எடுத்துக்கிட்டு அந்த சிறுமியை பார்க்க போகிறார். சிறுமியை பார்க்க போகும்பொழுது அந்த சிறுமியினுடைய குடிசை, சின்ன ஒரு பழைய வீடு, அங்கே சந்திக்க போகிறார். பிள்ளையை பார்க்க போகிறாரு அருப்பை ஃபாதர். அங்கே போய் பார்க்கும் பொழுது சாமியாருக்கு ஒன்றுமே புரியல. உடலெல்லாம் தீக்காயம், சதைகள் எல்லாம் அழுகி தொங்குவது போல அப்படிப்பட்ட ஒரு நிலையில் சிறுமி படுத்து கிடக்கிறார். முன்பே செய்தி சொல்லப்படுது, அம்மா நகமுரா நான் பார்க்க ஃபாதர் வராரு, நன்மை எடுத்துகிட்டு வராருன்னு சொல்லி செய்தியை சொல்கிறாங்க. அந்த பிள்ளை சொல்கிறாங்க. அந்த பிள்ளையால் எந்திரிக்க முடியல. அந்த பிள்ளை அப்படியே துடிச்சு பிடிச்சி என்ன, ஐயோ ஃபாதர் நன்மை எடுத்துகிட்டு வராரோ, ஏசப்பா வராருன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிறான். தன் முழு பலத்தின் திரட்டி ஏதோ குத்துயிரும் குளிர்வா அந்த பிள்ளை என்ன பண்ணுறா, எந்திரிச்சு முயற்சி பண்ணுறா. அதுக்குள்ள ஃபாதர் வராரு. எம்மா வேணாம்மா, படுத்தாய், நீ படும்மா, நீ படு. அந்த பிள்ளையை ஆசுவாசப்படுத்த, நீ இரு, அம்மா அவசரப்படாத இரு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு நன்மை கொடுத்து அந்த அந்த பிள்ளையோட தீக்காயத்தெல்லாம் அவர் சுத்தம் செய்து அந்த குழந்தைக்கு மருந்தெல்லாம் போட்டு செய்து கொண்டு இருக்கிறார். நன்மை வாங்கிய ஒரு சில நிமிடங்களில் அந்த பிள்ளை இறந்து போகிறார். ஆண்டோடைய உடலை அந்த பிள்ளை வாங்கும் பொழுது அந்த பிள்ளை விசுவாசம், என் ஏசப்பா என் கூட வராரு, என் ஏசப்பா என்கிட்ட வராரு, ஏசப்பா என் கைகளை வராரு, என் நாக்கில் வரப்போறாரு. அந்த பிள்ளை இதுதான் என் ஞானம், இதுதானே என் ஞானம். இன்னொன்று சொல்கிறேன், ஏனென்றால் நம் கடவுளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். கடவுள் யாரு, நமக்கு எங்கிருந்து வல்லமை வருது? கொரிந்தியர் சொன்னது பவுல் சொன்னார் இல்லையா, யூதரானாலும் கிரேக்கரானாலும் அழைக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தான் கடவுளுடைய வல்லமையும் ஞானமுமா இருக்கிறார். அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளணும், கடவுளுடைய வல்லமை பெற்றுக்கணும். நமக்கு தெரியணும்லே, இதுதான் வல்லமை, இதுதான் சக்தி. எவனோட அடையாளம் கண்டுகொள்கிறானோ அவன் தான் ஞானி, ஒரு முறை இதே போல் ஒரு நிகழ்வு ஒன்று எனக்கு ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது நான் படித்தேன். அன்னை தெரசா அம்மா, இது நிறைய முறை நான் என்னுடைய நிகழ்ச்சியை சொல்லியிருக்கிறேன், நான் திரும்பவும் சொல்கிறேன். அன்னை தெரசா அம்மாவை பேட்டி காண்பதற்காக ஒரு நிருபர், வெளிநாட்டு நிருபர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மிஷனரி ஆஃப் சேரிட்டி கல்கத்தாவுக்கு போகிறாரு. போகும்பொழுது அந்த இன்னொரு சகோதரர் என்ன பண்ணுறாங்க, ஐயா அம்மா வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு அந்த சிஸ்டர் போகிறாங்க. இந்த நிருபர் என்ன பண்ணுறாங்க, நின்று பார்த்துட்ருக்கார், பார்த்துட்ருக்கார். அப்படி பார்க்கின்ற பொழுது என்ன பண்ணுறாங்க, அந்த சைடில் ஒரு இடத்துல அன்னை தெரசா ஒரு தொழுநோயாளியை ஒரு இடத்துல வச்சு அந்த தொழுநோயருடைய சீழெலாம் தொடச்சி, புண்ணெல்லாம் தொடச்சி, இந்த புழுலாம் அந்த அழுகி போன காலத்து அதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதெல்லாம் மருந்து போட்டு கட்டி அதை கொண்டு போயிட்டு அந்த அவங்கள விட்டுட்டு இதெல்லாம் இவர் பார்க்குறாரு. இந்த நிருபர் போயிட்டு அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, பரவாயில்ல பிரதர் கேளுங்க, நீங்கள் செஞ்சீங்களே, நீங்கள் அந்த ஒரு வயசானவர் வந்தார், அவருடைய கால்கள்லாம் அழுகி போயிருந்துமா, ரத்தமாக ஊற்றுது, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு அருவருப்பு இல்லாமல் அதெல்லாம் தொடச்சி உங்கள் கையாலே எல்லாம் செஞ்சு அவருக்கு தொடச்சி மருந்து போட்டு கட்டு போட்டு கொண்டு விட்டுட்டு வரீங்களே, இவன் எனக்கு பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி சகிக்கலம்மா, எனக்கு என்னால் பார்க்கவே முடியல. ஒரு 10 நிமிஷம் நின்று இருப்பேன், பார்த்துருப்பேன், என்னால் இப்போ அருவருப்பு எனக்கு தாங்கலை, எனக்கு அருவருப்பு தாங்கலைம்மா, நீங்கள் எப்படிமா அதெல்லாம் செய்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு மனசில் தைரியம் ஒரு எப்படிமா உங்களுக்கு கிடைக்கிது, எப்படிமா அதை பண்ணுறீங்க நீங்கள் என்று கேட்டாராம். அப்படியா, எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு தைரியம் எங்கே வருது உங்களுக்கு தெரியணுமா, வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதுவரை அன்னை தெரசாம்மா கூப்பிட்டு போனாங்க. வாங்க வா கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க, நற்கருணை பேழையை கரம் காட்டினார்கள். அது பார்த்தீங்களா, என்னுடைய ஏசப்பா நற்கருணை ஆண்டவர், தினமும் வருவேன், 1 மணி நேரம் அவருடைய பாதத்தில் உட்காருவேன், அன்று முழுமையும் எனக்கு என்ன தேவையோ
அனைத்து சக்திகளையும் எனக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று அம்மா சொன்னார்களாம். சகோதரர்களே, ஆண்டவருடைய வல்லமை கிறிஸ்து. இதை எவன் ஒருவன் கண்டு கொள்கிறானோ அவன் தான் ஞானி. புரியுதுங்களா? ஆண்டவரை எவன் கண்டு கொள்கிறானோ அவன் தான் ஞானி. இன்னைக்கு பாருங்க, அம்மா அந்த உலகம் என்ன பண்ணுது? அன்னை அம்மான்னு இன்னைக்கு கொண்டாடுது பாருங்க. இன்னைக்கு கொண்டாடுறதா இல்லையா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். ஞானம் என்பது சும்மா படிச்சுட்டு வர்றதுல கிடையாது. படிச்சுட்டு அப்படி மெத்த படித்த மேதாவிலாம் விவிலியம் சொல்லுகிறது, இந்த உலகத்தினுடைய ஞானம் கடவுளுடைய மடமைக்கு கூட ஈக்குவல் கிடையாது. இந்த உலகத்தில் ஞானின்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இந்த ஞானம்லாம், இந்த உலக ஞானம் என்பது ஆண்டவருடைய மடமை, ஒன்றுமில்லா தன்மைன்னு சொல்ல பார்த்தீங்களா, அதுக்கு கூட ஈக்குவல் கிடையாது. ஆண்டவருடைய ஞானம் அவ்வளோ மேன்மையானது. அப்போ ஞானம்னா என்ன? எது ஆண்டவருடைய திருவுளம், எது ஆண்டவருக்கு பிடிச்சது, ஆண்டவருக்கு நேரிய பாதை எது, ஆண்டவருக்குரிய வழி எது, அதை அதை எவன் கண்டுபிடிக்கிறானோ அதான் ஞானம். புத்தர் என்ன பண்ணார்? ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை விடுத்தால் துன்பமின்றி வாழலாம். புரியுதுங்களா? அப்புறமான ஒரு இதுவாக இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். நீ ஒன்று ஆசைப்படாத, ஆசைப்பட்டுன்னு வச்சுக்கோமே, அதை ஒரு துன்பத்தில் அனுபவிப்பேன். ஆசைப்படாமல் விட்டுரு, துன்பம் கிடையாது உனக்கு. இதற்கு ஒப்ப ஒரு திருக்குறள் வரும். அந்த திருக்குறள் எனக்கு சரியாக நினைவில்லை, ஆனால் அது பொருள் இவர் தான் இருக்கும் இல்லையா? நீ எது மேலேயும் பற்று வைக்காத, பற்று வைத்தால் அந்த அந்த பற்றுக்குரிய கஷ்டத்தை அனுபவிப்பேன். நீ பற்று வைக்காமல் விட்டுரு, நீ கஷ்டம் அனுபவிக்க மாட்டேன். இந்த அர்த்தத்தில் திருக்குறள் வரும். திருக்குறள் நினைவில்லை எனக்கு. சரிங்களா? அப்போது நீ இந்த ஞானத்தை பெறணும்னா ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். பாருங்க தான் இன்னைக்கு பவுல் சொல்ல பாருங்க, 2ஆம் வசனத்தில் பாருங்க பார்ப்போம். ஆண்டவருடைய திருவுளம் எது என புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் திருவுளம் எது? கீழே பாருங்க பார்ப்போம். குடிவெறிக்கு ஆளாகாதீங்க. திராட்சை மது குடிச்சிட்டு குடிவெறிக்கு ஆளாகாதீங்க. தாறுமாறான வாழ்க்கை வாழாதீங்க. தாறுமாறான வாழ்க்கை மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவருக்குரிய வாழ்க்கையை வாழுங்கள். அவருடைய வாழ்க்கையை வாழுங்க. புரியுதுங்களா? அதுதான் ஞானிக்குரிய வாழ்க்கை. அதானே சிந்திச்சு பார்க்குறோம். நாம் ஒரு நிகழ்வு ஒன்று இப்போ சமீபத்தில் இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்பாக கேரளா வயநாட்டில் ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அதனுடைய செய்தியெல்லாம் பேப்பரில் வந்துச்சு. தினம் பேப்பர் வழக்கம் உண்டு. அப்போது ஒரு படத்தோட ஒரு செய்தி இருக்குது. அதில் ஒரு நாய் நின்றுட்டு இருக்குது. தன்னை வளர்த்த அந்த ஒரு வீடு இடிஞ்சு கிடக்குது. அங்கே அப்படியே மண்ணில் புழஞ்சு கிடக்குது. யாரும் பிழைக்கல. நாய் எப்படியோ தப்பிச்சிருச்சு. அந்த வீட்டையே பார்த்து நாய் அப்படியே பார்த்து நிற்குது. அப்படியே எனக்கு உணவு போட்ட ஊடாச்சு, என்னை வழிநடத்துகிற ஊடாச்சு, நான் பசிக்கும் போது எனக்கு சோறு போட்ட ஊடாச்சு, நான் பசின்னு குறைக்கும் போது வீட்டில் இருக்குங்க அம்மாவோ அப்பாவோ குழந்தைகளோ ஆசையாக குழந்தைங்க சாப்பிட கொடுத்தாங்களே. இன்றைக்கி அந்த வீடுகளே அந்த நாயோடைய முகத்தை அந்த ஃபோட்டோ அப்படியே இன்னும் பார்க்குது. அப்படியே அந்த திசை நோக்கி பார்க்குது. அந்த நன்றி நமக்கு யோசித்து பார்க்கணும். அந்த நன்றி நம்ம இருக்கிறத யோசித்து பார்க்கணும். கடவுள் இதுவும் ஞானம் தானே. நமக்கு யார் செஞ்சாங்களோ அவங்கள அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். அவருக்காக வாழணும். நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். இதுவும் ஞானம் தானே. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒருத்தவன் ஞானம் உள்ளவன், புத்தி உள்ளவன் ஒருத்தவன் அவன் யோசிக்கிறான்னு வச்சுங்களேன், அதை எப்படி வெளிக்காட்டணும்? உன்னுடைய நல்ல நடத்தையின் மூலம் வெளிக்காட்டணும். பைபிள் தான் சொல்லுது பாருங்க. இன்னைக்கு யாக்கோபு 13:13 வாசிக்கலாமா? பாருங்க பார்ப்போம். அவனுடைய வார்த்தை
ஞானத்துக்கு அர்த்தம் சொல்லுது பாருங்க. தான் ஏன் ஞானம்? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும். நீ பணிவா இருக்கணும். நான் ஞானி, நான் மெத்த படித்தவன், எனக்கெல்லாம் அப்படி இப்படி, எனக்கு அப்படியே அப்படி அறிவு அப்படியே மூளை ஒழுகிட்டு இருக்குது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணினா, நீ ஞானின்னு நீ நினச்சின்னா நீ எப்படி இருக்கணுமா? அங்கே பாருங்க பார்ப்போம். ஞானம் தரும் பணிவாலும். உங்கள்கிட்ட பணிவு இருக்கணுங்க. உங்கள்கிட்ட பணிவு இருக்கணும். 2வது, நன்னடத்தையாலும். உன் செயல்கள் நேரி நடத்தையாக இருக்கணும். நேரிய செயலாக இருக்கணும் உன்னுடைய செயல்பாடுகள். அப்போ தான் நீ ஞானி. சும்மா நீ பேசுகிற ஞானி கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு ஞானி கிடையாது. அவ்வையார் சொல்லுவாங்க இல்லையா, கற்றது கையளவு கலாது உலக அளவுன்னு சொல்லுவோம். இன்னும் எவ்வளோ இருக்குதுயா. நாலடியாரில் ஒரு பாட்டு வருமா, நடிகர் குமரிமுத்து அவங்க அடிக்கடி அவருடைய பேச்சை கேட்பேன் நான். அதில் அவர் பேசிய ஒரு வார்த்தை இது, இந்த உலகத்தையே காற்று வயிறெடுத்துறது எது? சூரியன். இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கறது இல்லையா? இந்த உலகத்துக்கே நான் தான் வெளிச்சம் கொடுக்குறேன். நான் அப்படி இப்படி சூரியன் பெருமை பாராட்ட முடியாது. ஏன்னு சொன்னால், கையில் இருக்கிற குட்டி கூட அந்த சூரிய வெளிச்சத்தையே மறைச்சிடும், நிழல் கொடுத்துரும். அதனால் நீ ஒன்றும் பெருமை பீத்திக்காது. உன்னிலும் வல்லவன் உலகத்தில் உண்டு. நாலடியார் பாடல் இது. அதனால் நீ என்ன பண்ணும், உன்னை ஞானம் மிகுந்தவன், நீ மெத்த படித்த மேதாவின்னு நீ சொல்கிறதா இருந்தா எப்படி இருக்கணுமா? பணிவாலும் நன்னடத்தையாலும் என்ன பண்ணுங்க, உன் ஞானத்தை நீங்கள் காட்டுங்க. யாக்கோபு திரும்ப சொல்லுகின்ற வார்த்தை. நல்லா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அதாவது நாம் கடவுளை அனுபவிக்கணும்னா அவரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அவர் திருவுளம் நிறைவேற்ற வச்சுக்கும். முதல்ல நாம் ஆண்டவரை அனுபவிக்கணும். ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர் என்று நாம் அதை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திருப்பாடல் தான் நீங்கள் இல்லையா, ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். கடவுள் யாரும் நீ சிந்திச்சு யோசிச்சு பாருங்கள். கடவுளை அணுவா ரசிக்கணும். என் ஆண்டவர் இப்போ ஐயோ, அந்த பவுலுடையாருடைய திரும்ப வாசிச்சு பாருங்கம்மா. நான் பரிசேயன், நான் கமாலியல் பாதத்தில் உட்காந்து படித்தேன், இப்படி படித்தவன், ரோமை குடிமகன், இப்படிப்பட்டவன். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டில் இதெல்லாம் குப்பை தூக்கி போடுன்னு சொல்லுவார். எந்த அளவுக்கு அவர் ஆண்டவரை ஆழ்ந்து அனுபவித்திருந்தால் சொல்லுவார், அவர் தான் என் சொத்து எனக்கு. யோசிச்சு பாருங்க. பிலிப்பு 3ஆம் அதிகாரத்தில் இதை போல ஆண்டவர் நம்ம அனுபவிக்கணும். அப்படி அனுபவித்தால் நாம் பணிவாக இருப்போம். நம்ம நேரி நடத்தியாக இருக்கும். நம்ம தீய நாட்டத்தில் நம்ம தலையிட மாட்டோம். நம்மளோட நல்வழியில் போகிற பாதையாக இருக்கும். நீ திருப்படம் இல்லையா, ஆண்டவர் எத்தனை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள், கடவுளுக்கு அஞ்சு வாழணும். நீதிமொழிகள் வார்த்தை, ஞானத்தின் தொடக்கம் இறையச்சம். ஆண்டவரத்தை கொள்ளுகின்ற அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம்னு பைபிள் சொல்லுகிறது. நீதிமொழிகளில் வாசி பாருங்களா. அப்போ கடவுளுக்கு எவன் ஒரு அஞ்சு வாழ்கிறானோ, ஐயோ நான் தப்பு செய்கிறேனே, ஏசப்பா எனக்கு கண்டிப்பாரு அவரை பார்த்துட்டு இருக்காரு, எவன் ஒரு பயந்து வாழ்கிறானோ அவன் ஞானி. மெத்தப்படுத்துகிற ஞானி கிடையாது. பாருங்க பார்ப்போம். இந்த திருப்பாடல்ல ஆண்டவரின் தூயவரை அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எந்த குறையும் வராது. இயேசுவிக்கே புகழ், இயேசுவிக்கே நன்றி. வார்த்தையை பாருங்க. இங்கே அவருக்கு அஞ்சுவோருக்கு எந்த குறையும் வராது. பார்த்துப்பார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க இருந்தாலும் ஆண்டவர் நாடுவோருக்கு எந்த கஷ்டமும் அவர் தூக்கி வச்சு தாங்குவார். சகோதரர்களே, ஞானம் என்றால் படித்தறிவு கிடையாது. ஆண்டவரை தேடுதல் ஞானம். அவர் வழியிலே பயணிக்கிறது ஞானம் இல்லையா. அவர் காட்டி நல்லா வச்சுக்கோமே. இன்னும் நம்ம யோசிப்போம். நம்ம அப்போ கடவுளுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்தால் போதுமா? தினமும் கோயிலுக்கு போயிட்டு, தினமும் நமக்கு நற்கருணை வாங்கிட்டு, தினமும் நம்ம கடவுளுக்குரிய காரியங்களாம் செஞ்சுட்டு, அன்பியத்துக்கு போகிறது, ஜெபமாலை சொல்கிறது, இது சபைகளுக்கு இது அன்பு இந்த மாதிரி ஒரு பக்தி முயற்சிகள் போதுமா? இதுதான் ஞானமா? இது ஞானம் கிடையாது சகோதரர்களே. இது மட்டும் ஞானம் கிடையாது.
இது இது இன்புட். இதெல்லாம் நமக்கு உள்ள எடுத்துக்கிறது ஆண்டவரை. நாம் என்ன வெளிக்காட்டுறோமோ அதான் உண்மையான ஞானமாக இருக்கும். ஆண்டவரை உள் வாங்கி இன்புட் அவுட்புட் என்ன கொடுக்குறோம் தான் முக்கியம். அதான் யாக்கோபு சொன்னார், நீங்கள் ஞானத்தை பெற்று, ஏசப்பா தான் ஞானம் இல்லையா, அவர் ஞானம் சும்மா சொன்னார். அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதை எப்படி நீங்கள் வெளிக்காட்டணுமா? பணிவால், நன்னடத்தையால், தீமை இல்லாத செயல்களால், அன்பு செயல்களால் நீ எப்படி அதை வெளிக்காட்டுறியோ அப்போதான் நீ ஞானி. அப்போ ஆண்டவருக்கு உகந்த காரியம் மட்டும் ஞானம் கிடையாது. நீ சமுதாயத்தை எப்படி வாழற, எல்லாரும் எப்படி நடத்துகிற. உதாரணத்துக்கு நீ மாட்டும் ஓயாமல் கோயிலுக்கு போகிற, கோயிலுக்கு ஒரு எல்லா காரியத்தையும் செய்கிற, வந்து அம்மா வீட்டில் பெற்ற ஒரு காரியம் முடிகிற, நீ பெரிய ஞானியா? நீ சிந்திச்சு பார்க்கணும். நீ பெரிய ஞானியா? நான் ஞானியா? நான் பைபிள் படிக்கிறேன், என்னால் முடிந்த கருத்துக்களை சகோதரோட ப்ரீச் பண்ணுறேன், பகிர்ந்துக்கிறேன் இல்லையா. நான் தினமும் கோயிலுக்கு போகிறேன், வரேன், நான் ஆன்ம காரியங்கள்லாம் செய்கிறேன், தப்பு இல்லை. ஆனால் என் வீட்டுக்கு வந்து என் மனைவி மக்களை கொடுமை பண்ணுறேன், என் மகளை நான் வந்து ஒரு 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 பொருட்டாக மதிக்கலை, குடும்பத்தை தூக்கடாச்சிட்டேன். ஆனால் ஆண்டவருடைய காலத்தில் நான் அவ்வளோ ஈடுபாடாக, இது ஞானமா? சாத்தியமே கிடையாது. நம்ம வச்சுக்கணும். ஞானத்தை, ஆண்டவருடைய இயேசுவை, நற்கருணை இறைவனை நாம் உள்வாங்கி கொண்டு நாம் எதை வெளிக்காட்டுகிறோமோ அதுதான் ஞானம். ஏசப்பா உள்ள நுழையும் பொழுது எம்மாஸ்டர்கள் சொல்லுவாங்க, ஏசப்பா நம்மகிட்ட பேசும்போது நம்மகிட்ட உள்ளம், நமக்கு மனசு உருகலை அப்படின்னு கேட்பாங்க. அந்த உருகல் இருக்கணும். அந்த ஆண்டவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நாம் நல்ல செயல் வழியாக நம்ம வெளிக்காட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஞானம். சகோதரர்களே, அவன் தான் உண்மையான ஞானி. எனவே நாம் இன்று அந்த ஞானம் நமக்கு அழைப்பு விடுக்குது. நான் விருந்து வச்சிருக்கிறேன், வாங்கப்பா, வந்து வாங்கிக்கிங்க, என்னை வாங்கிக்கிங்க. நீங்கள் ஏசப்பா கூப்பிட்றாரு, வாங்க, என் ரத்தத்தையும் என் உடலையும் வாங்கி சாப்பிடுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொண்டு நான் காட்டிய பாதையை நீங்கள் பயணித்தால் நீங்கள் என்றும் வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கை நேரிய வாழ்க்கையாக, நீதியின் வாழ்க்கையாக, நல்ல நன்னடத்தை உள்ள வாழ்க்கையாக, பணிவான வாழ்க்கையாக, அன்புள்ள வாழ்க்கையாக இருக்கும். இதற்குத்தான் இன்றைய வாசகங்கள், திரு அவை, ஏசப்பா நம்மை கரம் நீட்டி அழைக்கிறார் சகோதரர்களே. எனவே நாம் உண்மையான ஞானமாகிய ஆண்டவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொண்டு நல்ல காரியங்கள், அதை அன்பு காரியங்கள், அதை வெளிக்காட்டுவோம். அப்படி காட்டினால் நாம் தான் கடவுளுடைய உண்மையான பிள்ளைகள், அவருடைய உண்மையான சாட்சிகள். எனவே அதற்கான வரம் வேண்டி ஜெபிப்போம். நன்றி. நாளை சந்திப்போம்.